சீமான் பத்திரிகையாளர்கள் மோதல். பத்திரிகைக்காரவங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. திருமாவளவன் அவ்வளோ பேசுவார். பத்திரிகைக்காரவங்ககிட்ட போங்க வாங்கன்னு மரியாதையாக தான் பேசுவார். விவரம் தெரிஞ்சவர். நான் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட பத்திரிகைக்காரவங்க பயமுறுத்துகிறாங்க திருமாவளவனை. என்ன ஒரு மாதிரி பேசுகிறீங்கிறாங்க. திருமாவளவன் அடங்கி பேசுகிறாரு. ஏன்னா பத்திரிகைக்காரங்களுக்குள்ளே பகிச்சுக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதை பெருசாக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயகாந்த் போய் பத்திரிக்கைக்காரங்களோடலாம் சண்டை போட்டார். அப்போவே எல்லாம் சத்தம் போட்டாங்க. பத்திரிக்கைக்காரங்க அப்படி தான்ப்பா, முண்டக்க கேள்வி கேட்பாங்கப்பா. அவங்க இதே அப்படி தான். இப்போ பத்திரிக்கையில் பூரா அரசியல் இதாகிடுச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கான். அவனே தூண்டி விடுவான். அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் விஜயகாந்துக்கு இது பண்ணான். இப்போ இவருக்கு சொன்னாங்கன்னா இவர் போடா வாடாங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். உன்னை இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாக பார்க்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்லா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிகையில் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. அவங்கள போய் போடா வாடாங்கிறாரு. இது இதை இந்த மாதிரி விஷயங்கள்னா அது சீமான் தவிர்க்கணும். ஏன்னா எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாங்கல்ல. ஜெயலலிதா இருந்தாங்க. பத்திரிக்கையில் மோசமாக எழுதுனா வாயை திறக்க மாட்டாங்க, கேஸை போட்டுருவாங்க. 48 வழக்கு. ஆனால் கைது பண்ண மாட்டாங்க. பத்திரிக்கை சுதந்திரத்தை அப்படி தான். ஒரு சில பேரை கைது பண்ணி ஆஃபீஸெல்லாம் அடித்தாங்கன்னா அவங்க பக்கா எதிர்கட்சி இதாகவே செயல்பட்டாங்க. மற்றபடி 48 வழக்கு தான் போட்டாங்க. யாரோடையும் சண்டையும் போடல, யாரோடையும் அடிக்க போகல. எம்ஜிஆர் தான் இருந்தார்ல. அவர் இதில் பத்திரிக்கைக்காரங்களை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அவருக்கு கருணாநிதி கதை வேறு. அவரையே பத்திரிக்கைக்காரனே வேலையை விட்டே தூக்கிடுவார். அது நிறைய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பத்திரிக்கைக்காரங்களை உதப்பாங்க, இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால் சீமான் போன்றவர்கள் நீங்கள் ஒரு இது பண்ணி ஒரு நாகரிகமாக பத்திரிக்கைக்காரங்கிட்ட நடந்துக்கணும். அவன் அப்படி தான் மோசமாக பேசுவான். உங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் திருமாவளவன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மிரட்டுறாங்க. பயந்து பேசுகிறார் அவர். எல்லோரும் அப்படித்தான். வைகோ கூட பயப்படுவார் எல்லாருக்குமே. ஸ்டாலின் கூட அப்படியே கண்டுக்காமல் போயிடுவார். ஏன்னா புரியுதான் பத்திரிக்கைக்காரனை பகிச்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் பணம் கொடுக்குறாங்கல்ல, டிவிக்காரனுக்கும் பணம் கொடுக்குறாங்கல்ல, எதுக்கு அப்படின்னு தான். ஸோ அதனால் சீமான் பத்திரிகையாளரிடம் நடந்து கொண்ட விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை.